ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட க்ரஷ் உங்களை பற்றி நினைக்கிறாங்களா? ஓகேவா? இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இது வந்து ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட க்ரஷ் உங்களை பற்றி நினைக்கிறாங்களா, உங்கள் லவ் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் சைடு லவ் ரீடிங் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான ஒரு ரீடிங் இதை வச்சுக்கலாம். உங்களோட க்ரஷ் உங்களை நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. 3 of Pentacles, Strength, 5 of Swords, Wheel of Fortune, King of Cups, Ace of Cups, 8 of Cups, Queen of Swords, Four of Pentacles and 2 of Pentacles. Okay, so 5 cards, 10 cards எடுத்திருக்கோம். உங்கள் க்ரஷ் உங்களை நினைக்கிறாங்களா, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஃபேஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது. நீங்கள் மேலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஃபீமேலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். யாருக்காகவும் ஒரு பர்டிகுலராக இந்த ரீடிங்கில் இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 of Pentacles வந்திருக்கு இல்லையா, இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து உங்கள் க்ரஷ் வந்து உங்களை பற்றி உங்கள் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க, உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்களை ஒரு நல்ல பார்ட்னர் மாதிரி பார்க்குறாங்க. ஓகேங்களா, உங்கள் கூட இணையணும், ஒரு டீம் ஒர்க்காக இருக்கணும் அப்படின்ற தாட் வந்து உங்கள் பர்சன் கிட்ட இருக்குது. உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட டெடிக்கேஷன், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்ற தாட் வந்து உங்கள் பர்சன் கிட்ட, உங்கள் க்ரஷ் கிட்ட இருக்குது. எப்படி உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸ்லோவாக இருந்தாலுமே கூட ஒரு ஸ்டேபிளான ஒரு பேஸ் வந்து உங்கள் கூட அமைக்கணும், உங்கள் கூட ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பை அமைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட க்ரஷ் கிட்ட இருக்குங்கிறத இந்த 3 of Pentacles மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட பேஷன்ஸ், உங்களோட அந்த காம்னஸ், உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து உங்களோட க்ரஷ்ஷுக்கு புரியுது, தெரியுது. அதனால் அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப நம்புகிறாங்க, உங்களை நம்புகிறாங்க, உங்ககிட்டேருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து நம்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இருக்காங்க. ஓகேவா, உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த், நீங்கள் நடந்துக்கிற விதம் எல்லாமே, உங்களோட பொறுமை, நிதானம் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களை நம்புகிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு புல் பண்ணுற ஒரு அட்ராக்ஷனும் இருக்குது, ஒரு உங்களை புல் பண்ணுற ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் அது அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 of Swords வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த 5 of Swords மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சம்டைம்ஸ் வந்து அவங்க மைண்டில் வந்து ஒரு அந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம கமிட் ஆகலாமா வேண்டாமா, இது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா, லைஃப் லாங் இந்த கமிட்மெண்ட் வருமா, இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரியான நிறைய இன்னர் ஸ்ட்ரகிளிங் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டுருக்கு. அவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. இதை ஃபர்தராக மூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற தாட் எல்லாமே உங்கள் பர்சன் கிட்ட, உங்கள் க்ரஷ் கிட்ட இருக்குங்கிறது இந்த 5 of Swords மூலயமா தெரியுது. அடுத்து பார்த்தோன்னா Wheel of Fortune வந்திருக்கு. ஸோ இந்த Wheel of Fortune கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு எப்பவுமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கார்டு தான். இந்த டேரோ ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் கார்டு. ஸோ இந்த இடத்துல இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்க பட்சத்தில் யூனிவர்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்து இந்த டெஸ்டினிக்கு ஏற்ற மாதிரி இந்த கனெக்ஷன் வந்து ஷோராக மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த Wheel of Fortune கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த ஷிஃப்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பாசிட்டிவ் ஷிஃப்ட் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது அந்த Wheel of Fortune கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா King of Cups. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட க்ரஷ்க்கு வந்து
உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு டீப் ஃபீலிங்ஸ் இருக்குது, நல்ல வந்து ஒரு நல்ல ஃபீலிங்லாம் இருக்குது. வந்து லவ்வில் வந்து ஒரு மெச்சூரிட்டியாக ரொம்ப எமோஷ்னல் லவ்வை பொறுத்த வரைக்கும் நல்ல மெச்சூர்டாக ஒரு எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி, ஒரு கேர் எல்லாமே இருக்குது உங்கள் பர்சன்கிட்ட. அவங்க வந்து உண்மையாகவே வந்து உங்களை வந்து சேஃபாக பார்த்துக்கணும், உங்கள் கூட லைஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஓகேவா? அந்த தாட் இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்கக்கிட்ட வந்து ஒரு உங்கள் மேலே ஒரு ட்ரூ லவ் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு தான் வந்து உண்மையாகவே வந்து ஒரு பியூர் லவ் கார்டு. ஓகேவா? ஏஸ் ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருந்து சீக்கிரமாகவே ஒரு நியூ எமோஷ்னல் பிகினிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நியூ எமோஷ்னல் பிகினிங் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. அவங்க வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ஃப்ரெஷ் ப்ரப்போசல் ஆர் ஓப்பன் ஹார்ட்டட் கன்ஃபெஷன், ஏதோ ஒரு கன்ஃபெஷன் வரப்போகுது அவங்கக்கிட்டேருந்து. அந்த மாதிரி ஒரு ஒரு லவ் வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. உங்கள் மேலே இருக்கிற லவ்வை வந்து அவங்க உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறதுக்கான வாய்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் மூலயமா தெரியுது. ஓகேங்களா? அடுத்து 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து பாஸ்டில் வந்து கொஞ்சம் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். பாஸ்ட் லைஃப்பில், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பாஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதில் ஏற்பட்ட அந்த பெயின், டிஸப்பாயின்மெண்ட்ஸ், அந்த காயங்கள், அது எல்லாமே அவங்களுக்குள்ள இன்னுமே இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பாஸ்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி உங்கள் கூட வந்து ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்கங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ அவங்க அந்த பழைய வலிகள், காயங்கள், வேதனைகள், அதை எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ். அடுத்து பார்த்தோன்னா குயின் ஆஃப் ஷுவர்ட்ஸ். ஓகேவா? இந்த கார்டு வந்து நீங்கள் ரொம்ப நிதானமாக ஒரு கிளியராக டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நபர். ஓகேவா? உங்கள் க்ரஷ் வந்து உங்களை ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சன், உங்களோட லிமிட்ஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சனாக தான் உங்களை பார்க்குறாங்க. உங்கள் லிமிட்ஸ் தெரிஞ்சு தான் நீங்கள் பழகுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் உங்களை அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்ருக்காங்க. அதே நேரம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், நல்ல ஒரு ஹானஸ்டி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கங்கிறதும் உங்களோட க்ரஷ்க்கு தெரியுது. ஓகே? நீங்கள் வந்து ரொம்ப நிதானமான ஒரு நபர், ஒரு கிளியர் டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நபர், லிமிட்ஸ் தெரிஞ்சு பழகிற ஒரு நபர், ரொம்ப மெச்சூர்டான ஒரு நபர் அப்படிங்கிறது உங்கள் பர்சனுக்கு தெரியுது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு ஹானஸ்டி இருக்கணும், அது எல்லாத்தையும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் உங்கள் க்ரஷ்க்கு தெரியுது. அது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்கங்கிறது அவங்க கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை தான் இந்த கார்டு சொல்லுது. ஓகே? அடுத்து வந்து 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் க்ரஷ் வந்து அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? கொஞ்சம் பொசசிவாக இருப்பாங்க, ஹோல் பேக் பண்ணுற ஒரு கேரக்டராக இருப்பாங்க உங்களோட க்ரஷ். அதனால் அவங்க வந்து ஸ்லோவாக தான் அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸ்லோவாக தான் அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது இந்த 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு மூலயமா தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பேலன்ஸை தேடி ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜியை வந்து இந்த கார்டு நமக்கு சொல்லுது. ஓகே? கரியர், ஃபேமிலி இஷ்யூஸ், லவ் ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியல. இமீடியட்டாக அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. அது சம்மந்தமாக இமீடியட்டாக எந்த டிசிஷனுமே அவங்களால எடுக்க முடியல. ஆனாலும் அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு பேலன்சிங் ஸ்டேஜ், இந்த பேலன்சிங் ஸ்டேஜ் முடிஞ்சு அவங்க பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரும், அவங்க டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது.
ஸோ உங்கள் க்ரஷ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சன், ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் அப்படின்னு உங்களை அந்த மாதிரி தான் உங்களை பார்க்குறாங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு அட்ராக்டபிள் அண்ட் அட்மைரபிள் பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த தாட்டும் உங்கள் க்ரஷ்குள்ளே இருக்குது. அதே மாதிரி பாஸ்டால் ஏற்பட்ட அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸால் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஹெசிடேஷன் ஃபீலிங்கும் இருக்குது உங்கள் பர்சன்கிட்ட, உங்கள் க்ரஷ்கிட்ட. ஆனால் அதிலேருந்து மூவ் ஆன் ஆகி உங்கள் கூட ஜாயின் பண்ணணும், உங்கள் கூட லைஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதையும், உங்ககிட்ட அவங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் அவங்க வந்து உங்களை நோக்கி புல் ஆகுறாங்க. ஒரு புல்லிங் எனர்ஜி வந்து உங்ககிட்ட அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க, அழகாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன, உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெஸ்டினியே வந்து உங்களை புஷ் பண்ணும். ஓகேவா? அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கன்ஃபெஷன் ஆர் நியூ பிகினிங் உங்களோட க்ரஷ்கிட்டேருந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தோன்னா ஒரு ஸ்லோ மூமெண்ட் தான் இருக்கும். ஆனால் அதுவே வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அடுத்தடுத்து பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அந்த பாஸ்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸால் அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வருது. அது எல்லாமே கிளியர் ஆனதும் அவங்க வந்து ஒரு லவ் ஆஃபர், ஒரு எமோஷ்னல் கமிட்மெண்ட் வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஹானஸ்டி அண்ட் பேலன்ஸ் வந்த பிறகு உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெஷ், ஒரு டீப் லவ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ உங்கள் க்ரஷ் உங்களை பற்றி ரொம்பவே நல்ல விதமாக தான் நினச்சிட்ருக்காங்க. உங்கள் மேலே நல்ல ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க. உங்ககிட்ட நல்ல அட்ராக்ஷன் இருக்குது, அட்மைரேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பாஸ்ட் டவுட்ஸ் அப்புறம் அந்த ஹோல் பேக் இதுதான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். அடுத்த கட்டம் அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் பர்சன் வந்து ஒரு கன்ஃபெஷன் கொடுக்க போகிறாங்க. நியூ எமோஷ்னல் பிகினிங் இருக்குது அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ இது வந்து டேரோ ரீடிங் மூலயமா நம்ம பார்த்துருக்கோம், யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ். நம்ம அடுத்து ஆரக்கிள் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, லவ் ஆரக்கிள் டெக் எடுக்கிறேன். இதுலேருந்து யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் க்ரஷ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத யூனிவர்ஸ் நமக்கு சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள் யூனிவர்ஸ், நம்ம கலெக்டிவ்ஸோட க்ரஷ் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க. மூணு கார்டுமே எழுந்துருச்சு. ஓகே, என்னன்னு பார்ப்போம். 3 கார்ட்ஸ் வந்துருக்கு. நியூ சாப்டர், சூப்பர், ஃபர்கிவ்னஸ், ஹேபிட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோன்னா நியூ சாப்டர், ஐ எம் ட்ரைங் டு மூவ் ஆன். ஓகே, இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, உங்கள் கூட வந்து ஒரு நியூ சாப்டரை உண்டாக்கணும். பாஸ்ட் லைஃப்பில் ஏற்பட்ட அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பெயின்ஸ், அந்த வலி, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது எல்லாத்தையுமே விட்டுட்டு மூவ் ஆன் ஆகணும். உங்கள் கூட ஒரு நியூ சாப்டரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? உங்கள் கூட ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட யோசனையாக இருக்குது. அதுதான் இந்த நியூ சாப்டர் கார்டு மூலயமா தெரியுது. ஃபர்கிவ்னஸ், அந்த பாஸ்டில் வந்து அவங்க அனுபவித்த அந்த வலிகள், அந்த காயங்கள், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜியில் ஒரு லைஃப்பை தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்கிவ்னஸ் கார்டு மூலயமா தெரியுது. ஸோ உங்கள் க்ரஷ் வந்து அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பெயின் அது எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு சேஃபான ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து ஹேபிட்ஸ். இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ரிப்பீட்டடான பேட்டர்ன்ஸ், அதாவது ஓவர் திங்க் பண்ணுறது, ஈகோ கிளாஷஸ், ஒரு பயம், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். அவங்களோட மனசு வந்து இந்த பழக்கங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குது. ஓகேவா? உங்களோட இருக்க போகிற அந்த ஃப்யூச்சரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அவங்களோட அந்த பாஸ்டில் இருந்த அந்த நெகட்டிவ் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ உங்கள் கூட வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புதிய மீனிங்கை வந்து கொடுக்க போகுது. ஒரு நியூ சாப்டர் உங்கள் கூட க்ரியேட் பண்ணணும். பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கணும்.
ஹீல் ஆனதுக்கப்புறம் ஒரு நியூ பிகினிங் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸில் அவங்கக்கிட்ட ஒரு சேஃப் அண்ட் காம் ஃபீலிங் கிடைக்குது. அதனால் அவங்க வந்து உங்கள் கூட லாங் டேர்மாக உங்களை பற்றி யோசிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கனெக்ஷனுக்கு வந்து அவங்க ஒரு நியூ சாப்டர் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து லவ்வுக்கு மூவ் ஆகலாம், இல்லை சைலன்ஸ்லேருந்து ஓப்பன் கன்ஃபெக்ஷனுக்கு மூவ் ஆகலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஹீலிங் எனர்ஜி நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த பழைய காயங்கள் எல்லாம் விட்டுட்டு இன்னும் டீப்பாக ஒரு பாண்டை வந்து பில்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. ஸோ அவங்களோட அந்த பாஸ்டில் ஏற்பட்ட அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க ஹீல் ஆகணும். அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. அதுக்கப்புறம் உங்கள் கூட ஒரு டீப் பாண்ட் வந்து பில்ட் ஆகும். அதே மாதிரி அவங்களோட பழைய பழக்கங்கள், நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்துலாம் ஷிஃப்ட் ஆகணும், ஒரு சேஞ்ச் வரணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிளாக கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கமிட்மெண்ட் ஸ்டேஜ் இது. ஆரம்பத்தில் ஸ்லோவாக இருந்தாலுமே கிராஜுவலி இது வந்து சீரியஸ் கமிட்மெண்ட், ஒரு எமோஷ்னல் கன்ஃபெஷனுக்கு போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். சரிங்களா? உங்களோட க்ரஷ் உங்களை பற்றி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணணும், பழச எல்லாத்தையுமே மறக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் தேவையோ அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே லவ் இருக்குது, உங்கள் கூட ஒரு நியூ சாப்டரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து அந்த ஹீலிங் ஸ்டேஜில் இருக்காங்க. பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பழைய நெகட்டிவ் ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்மாக ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த லெவலை பற்றியும் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், யாருக்காகவும் பர்டிகுலராக இல்லை. ஒன் சைட் லவ்வில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி லவ் எதுவுமே ப்ரப்போஸ் பண்ணாமல் உங்கள் க்ரஷை பற்றி மட்டுமே நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் இது. ஓகே, உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், ரீசனேட் ஆகலை அப்படின்னா விட்டுருங்க. உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் பெய்டு பர்சனல் ரீடிங்காக. ஓகே, தேங்க்யூ.